ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைஃப்பில் பாஸ்டில் எப்போவோ நடந்த ஒரு விஷயம் இன்னமும் உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்கா? அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள் மனசு அதை விடலையா? இன்னைக்கு அந்த இமோஷன்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணலாம் பை யூஸிங் சூப்பர்பான டெக்னிக். 2 டெக்னிக்கை ஒன்றா கம்பைன் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஓகே, ஸோ EFT ப்ளஸ் ஹோப்னு போனோம். இது ரெண்டையும் சேர்த்து ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, இன்னும் உங்களுக்குள்ளே இருக்க அந்த வலினால் நீங்கள் பலமுறை சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஹர்ட் ஆகிருப்பீங்க, ஓவர் திங்க் பண்ணியிருப்பீங்க. எப்போல்லாம் அந்த சுச்சுவேஷன் உங்கள் மைண்டுக்கு வருதோ அப்போல்லாம் அந்த நெகட்டிவ் ஃபீல்குள்ளே போயிருப்பீங்க. ஸோ இப்போது நீங்கள் முழு மனசாக அதை வெளியேற்ற ரெடியாக இருக்கீங்களா? ஸோ நான் செய்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்கள். டேப்பிங்கோட நான் சொல்கிறதையும் சேர்ந்து சொல்லுங்கள். ஓகே, நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் டேப்பிங். என்னோட லைஃப்பில் உருவான இந்த பெயின் என் மனசுக்குள்ளே இருந்தாலும் நான் என்ன அப்படியே ஏற்றுக்கிறேன். இந்த பெயின்னால் நான் நிறைய ஹர்ட் ஆகியிருந்தாலும் நான் என்னை முழுமையாக அப்படியே ஏற்றுக்கிறேன். இவ்வளோ நாளாக இந்த பெயினை நான் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்ததுக்கு ஐ எம் சாரி. இந்த சுச்சுவேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னை விட்டு வெளியேறாமல் இருந்த இந்த பெயினுக்கு இவ்வளோ நாள் நான் பொறுப்பேற்றுக்காமல் இருந்துட்டேன். ஐ எம் ஸோ சாரி அபவுட் இட். இந்த நிமிஷம் நான் என்னோட பெயினை ரிலீஸ் பண்ணுறேன். ஐ எம் ரெடி டு ரிலீஸ் த பெயின். அந்த சுச்சுவேஷன் என் மனசை விட்டு இப்போது வெளியே போகுது. I am free now. I am relaxed. Okay, once again, take deep breath. Okay, ஸோ இப்போ நீங்கள் செஞ்ச இந்த ஒரு ரவுண்டில் உங்களோட இமோஷன் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதை நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட மனசில் இருக்க அந்த ஹர்ட் ஃபீல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத உங்களால் உணர முடியும். உங்களோட ஹர்ட் நீங்கள் லைஃப்பில் ஒரு முறை தான் நடந்திருக்கும், ஆனால் திரும்ப திரும்ப யோசிக்க அதை பல முறை உங்களோட மனசுக்குள்ளே நீங்கள் அந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் ரிலீஸ் இட் பை யூஸிங் த சூப்பர் டெக்னிக். ஓகே, ஸோ உங்களோட ஹர்ட் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஐ எம் ஃப்ரீ அப்படின்னு மெசேஜ் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு தேவைப்படுது, உங்கள் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் அதெல்லாம் ஹீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.